ஒரு சமூகம் தனக்கென்று ஓர் இடத்தை எப்படி தேர்வு செய்திருக்கும் என்பது சுவாரஸ்யமான சிந்தனை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வட்டாரத்தில் அவர்கள் கண்ட சூழலில் தங்களுக்கென ஒரு வாழ்வியலை அமைத்துக் கொண்ட பல சமூகங்கள் உண்டு. அப்படி ஒரு வட்டாரம்தான் நார்த் பிரிட்ஜ் கம்போங்-லாம் வட்டாரம். இன்று வரை இந்த வட்டாரம் இந்திய முஸ்லிம்கள் அதிகம் தொழில் செய்யும் வட்டாரமாகவே இருக்கின்றது. சிங்கப்பூரின் ஆரம்ப நாட்களில் இருந்தே மக்கள் நடமாட்டம் மற்றும் வர்த்தகம் சுறுசுறுப்பாக நடந்து வந்த வட்டாரம் இது. சிங்கப்பூரில் முதலாக நிர்மாணிக்கப்பட்ட சாலை இங்கேதான் இருந்தது. அன்றைய அரச அரண்மனையும் மசூதியும் இந்த வட்டாரத்தில் தான் இருந்தன. இன்று வரை ஒரு வர்த்தக மையமாக இயங்கி வரும் நார்த் பிரிட்ஜ் கம்போங்-லாம் வட்டாரத்தை பற்றிதான் இன்று ஓர் 60-70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று பார்க்க போகின்றோம். கம்போங்-லாம் சொல்லும் போது நார்த் பிரிட்ஜ் ரோடு, அரபு ஸ்ட்ரீட்டு, ஹாஜி லைன், அலிவால் ஸ்ட்ரீட்டு, ஜாலாம் பீசாங், கண்டஹார் ஸ்ட்ரீட்டு, பசோரா ஸ்ட்ரீட்டு, இது எல்லாம் இந்த பகுதியில் உள்ளடக்கி தான் கம்போங்-லாம் வந்து கடந்த காலத்துலேருந்து நம்ம அடையாளப்படுத்துறதை பார்த்துருக்கோம். நார்த் பிரிட்ஜ் ரோடு வந்து இப்போ ஆரம்பிக்கிறது அந்த லெவெண்டர் எம்ஆர்டிக்கும் அந்த ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். சிராங்கல் ரோடு ஃபுல்லாகவே நம்மளோட ஏரியா, அதுக்கு பேரலாக உள்ளது தான் அந்த நார்த் பிரிட்ஜ் ரோடு. நார்த் பிரிட்ஜ் ரோடு தான் வந்து அப்போ உள்ள ஆர்ச்சர்ட் ரோடு. அந்த சைடில் நீங்கள் வந்து நிறையா நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்க, இந்தியன் முஸ்லீம் இருப்பாங்க, இந்தியன் இந்து இருப்பாங்க, எல்லாருமே கலந்துருப்போம். ஸோ ஷாப்பிங்னாலே வந்து நார்த் பிரிட்ஜ் ரோடு, ஜாலாம் சுல்தான்லேருந்து ஹை ஸ்ட்ரீட் மட்டும். ஒரு வர்த்தக வட்டாரத்தில் வளரும் குழந்தைகளின் வாழ்வு வித்தியாசமானது. அதுவும் இவர்களில் பலர் தாய்மார்கள் இந்தியாவில் இருக்க தந்தையால் வளர்க்கப்பட்டவர்கள். சிறுவயது முதலே தந்தையாரின் அல்லது மற்ற உறவினர்கள் தொழிலில் ஈடுபட்டு வந்தது மற்ற குழந்தைகளின் வாழ்க்கை முறையை ஒப்பிடும் பொழுது வித்தியாசமானது. 1965 எனக்கு ஒரு 5 வயசு. அப்போ தான் நான் சிங்கப்பூருக்கு வர்றேன். என்னோடய யங் ஏஜில் நான் இந்தியா கொண்டு போய் அங்கே போய் தமிழ் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே படிச்சுட்டு இங்கே வரும்போது வயசு கொஞ்சம் ஏறடிச்சு, அதனால் நம்ம ஸ்கூலில் சேர முடியல. அதனால் மட்ராஸ் ஆர்ஜினேட்டில் போட்டாங்க, அங்கே படித்தேன். நான் வந்து தஞ்சூர் பாய்ஸ் பிரைமரி ஸ்கூலில் படித்தேன். நான் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே கடையில் வந்து மேலே ஒரு சின்ன ரூம் இருக்கும். அங்கே தான் நம்ம பாய் தலைவணி எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கிறது. அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸு, இந்த பிளேட்டு கழுவுறது, பிளேட்டு எடுக்கிறது, சாப்பாடு ஆக்குறது, என்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அது எங்கே வாங்குறது, என்ன ப்ரைஸு, அது எப்படி கணக்கு எழுதுறது, அது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க பெரியப்பா சித்தப்பா எல்லோரும். நைட்டில் வந்து நாங்களாம் கடை மேலே தான் தூங்குவோம். அந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு பாய் விரித்து மேசையில் தான் நாங்கள் படுத்து தூங்குறது. வரிசையாக படுத்து கிடப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். நானும் வருஷம் கீழே வந்து நாங்கள் ஒரு 6 பேர் படுத்து கிடப்போம். நீங்கள் சாப்பிட்டு போன டேபிளில் தான் ராத்திரியில் வந்து என்னுடைய பெட்டு. அது எனக்குன்னு இல்லை, எங்கள் குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் அதான் பெட்டு எங்களுக்கு. இன்று வரை உணவுக்கு பேர் போன வட்டாரம் இது. குறிப்பாக பிரியாணி, முர்தபா, மலாய் மற்றும் அரேபிய உணவு வகைகள் என்றால் உடனே ஞாபகம் வருவதும் இந்த இடம்தான். இன்று நாம் ஷெஃப் என்று அழைக்கும் சமையல்காரர்களைப் போலவே அன்றும் அந்த வட்டாரத்தில் புகழ்பெற்ற பல சமையல் நிபுணர்கள் இருந்தார்கள். இன்று வரை இவற்றில் சில உணவு விடுதிகள் மங்காத புகழோடும் சுவையோடும் மக்களுக்கு உணவளித்து வருகின்றன. இந்த கதையை ஆரம்பிக்கிறது வந்து 1911. அந்த காலகட்டத்தில் 3 முர்தபா கடைகள் இருந்தது. ஒன்று சிங்கப்பூரா ரெஸ்டாரண்ட், ஒன்று ஜம்சம், ஒன்று விக்டரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஆடியன்ஸ். முர்தபா அவங்க தான் வந்து சாம்பியன். இவங்க 3 பேர் வந்து மலபார் ரீஜன்லேருந்து வந்தவங்க. நம்ம மலையாளி முஸ்லீம்கள் தான் சொல்லுவோம், ஆனால் மலபார் ரீஜன் வரும்போது அவங்க மலபாரின்னு சொல்லுவோம். சிங்கப்பூருடைய வரலாற்றிலேயே தொடக்க காலங்களில் 2 பிரியாணி கடைகள் நார்த் பிரிட்ஜ் ரோடு சைடில் இருந்திருக்கு. ஒன்று ஜூபிலி, இன்னொன்று இஸ்லாமிக். அந்த டயத்தில் வந்து இந்த 2 கடையை வந்து கன்சிடர் 5 ஸ்டார் மாதிரி உள்ள வேன்யூ. நிறைய ஆர்கனைசேஷனுக்கு வந்து உணவுகள் வந்து நிறைய சப்ளை பண்ணுவாங்க, கொடுத்துருக்கோம். அதில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜமியா கொடுப்போம், ராமகிருஷ்ண மிஷன் கொடுப்போம், நாராயண மிஷன் கொடுப்போம், அப்புறம் வந்து மத்தா ரோட்டில் இருக்குது ஆஃபனேஜ் அங்கே கொடுப்போம், வந்தோ ரோட்டில் இருக்குது அது கொடுப்போம். அது மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். முதியோர்கள் நிறைய கொடுப்போம். மினிஸ்ட்ரல் இவெண்ட்ஸ், பார்லிமெண்ட், இஸ்தானாக்கு எல்லாம் வந்து இந்த 2 கடையும் தான் வந்து கேட்ட பண்ணுவாங்க. பிள்ளைகளும் நாங்கள் 12 பேர் பேரன்கள் இருப்போம். அந்த இஸ்லாமியக்குடைய பாஸ் அப்துல் ரஹ்மானுடைய பேரன்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருந்து எல்லாரும் ஒவ்வொரு வேலைகள் எடுத்து செய்வோம். கிராண்ட் ஃபாதர் வந்து ஷெஃப் தான். அவங்க வந்து நாட் எடிக்கேட்டட். ஆக்சுவலி பேர் என்ன கடைக்கு வைக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் பாகிஸ்தான், அப்துல் ரஹ்மான், நான் வந்து உனக்கு நல்ல ஒரு பேர் தரேன், தைரியமணி வை அப்படின்னு சொல்லி இஸ்லாமிக் ரெஸ்டாரண்ட்டு
அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் வந்து இந்த பேர் கொடுத்தது. இங்கே இந்த உணவு சாப்பிடுவதற்கென்றே சிங்கப்பூரில் பல்வேறு பகுதியில் தொடங்கியவர்கள், இந்த கிழக்கில் துவங்கி மேற்கு வர எல்லா பகுதியிலும் உள்ளவங்களும் எல்லா தரப்பு மக்களும் அங்கே வந்திருக்காங்க. இது அந்த பகுதியை ஒரு வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த பிரியாணி கடைகள் முக்கியமாக இருந்திருக்கு. எங்கள் ஃபேமிலி இஸ்லாமிக்னாக்கா அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆக்சுவலி ஃபவுண்டர் வந்து எங்கள் கிராண்ட் ஃபாதர் அப்துல் ரஹ்மான். அவங்க 1900 வந்தாங்க. வந்து அல்சகாஃப் அலிரேதாட்ட வந்து மாஸ்டர் ஷெஃபாக ஒர்க் பண்ணாங்க ஃபார் கப்புள் ஆஃப் இயர்ஸ். அலிரேதா அடாப்டர் டாக்டரை இவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி அந்த வீட்டை விட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஒரு $2000 காசு கொடுத்தாங்க 1914. ஸோ அவங்க போய் ஆரம்பித்த கடை வந்து டேங்க் ரோட் கோயில் பக்கத்தில் ஒரு டேபிள் ஸ்பேஸில் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சு கிராண்ட் மதர் கூட சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 7 years சென்று தான் நார்த் பிரிட்ஜ் ரோடுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து பக்கத்து கடையை வந்து விலைக்கு வந்துச்சு. அவங்களும் வந்து பக்கத்து கடையை வாங்கினாங்க. அல்சகாஃப்ட வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டர்க்கிஷ் ஷெஃப் கூட வேலை பார்த்தாங்க அங்கே. ஸோ அந்த ரெசிபி இந்தியன் டர்க்கிஷ் ரெசிபியை கம்பைன் பண்ணி இந்த ஃபார்முலர் வந்து கண்டுபிடிச்சி இந்த பிஸ்னஸ் திறந்தாங்க. பெரியப்பா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு நிறைய மிச்சப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா ஒரு 10 மணிக்கு கடை சாத்துவோம். ஒரு 6:30க்கு ஒரு ப்ரேயர் ஒன்று இருக்குது எங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து ஜவரோட பிள்ளையாசம் இருக்குது, இன்னொரு பக்கம் மலபார் பிள்ளையாசம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சுல்தான் பள்ளி இருக்குது. இந்த 3 பள்ளிக்கா அப்படியே என்ன பிரியாணி நிறையா மிச்சம் இருந்துச்சுன்னா அப்படியே பொங்குஸ் கட்டி அதை எல்லா பள்ளிக்கும் 3 பள்ளிக்கும் நேர்ந்து கொடுத்து விட்ருவோம். எங்கள் கடைக்கு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூ வந்திருக்காங்க. அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் வி சாங் ஜின், அப்புறம் வந்து ஜோஹோ சுல்தான், கரண் அகோங்ஸ் ஃபாதர், அவங்கெல்லாம் வந்து வருவாங்க. உலக சுற்று வாலிபனுக்கு வந்து நம்ம தான் வந்து அஃபிஷியல் கேட்டுற எம்ஜிஆர் உலக சுற்று வாலிபனுக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நம்ம தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள தலைவர்கள், அதாவது என் கருத்துக்கு நல்லா தெரிஞ்சு 1967 நினைக்கிறேன், ஆடம் மாலிக் இந்தோனேஷியாவிலேருந்து, பிரேம் தினேஸ்வரன் தாய்லாண்ட்லேருந்து, மார்க்கோஸ் வந்து ஃபிலிப்பீன்லேருந்து, சிங்கப்பூரில் ராஜரத்னம் ஐயா, அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து பார்ட்டி இது உபசரிப்பு பார்ட்டிகள் நடந்துச்சு. அது முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ஆசியான் இது ஆரம்பிக்கிறது. ஹோட்டலில் போய் இருந்து ஆரம்பித்தாங்க. குடும்ப தொழில்னாக்கா எல்லோரும் சேர்ந்து நிற்கணும். யூனிட்டி சக்ஸஸ், ஒரு சக்ஸஸ்க்கு வந்து யூனிட்டி, ஃபேமிலி யூனிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி 103 வருஷம் ஆச்சு. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இவ்வளோ நாள் பிஸ்னஸில் வந்து ஒரே ஃபேமிலியில் இருக்கிறது வந்து ரொம்ப கம்யூனிட்டியில் வந்து வெரி லிமிட்டட் என்ன கேட்டாங்க. ஒப்பந்தப்படி மலாக்கா மறுபடியும் டச்சுக்காரர்களிடம் சென்றுவிடும் என்பதால் அதற்கு மாற்றாக சிங்கப்பூர் ஒரு வர்த்தக மையமாகவே ஆங்கிலேயர்களால் அடையாளம் காணப்பட்டு உருவாக்கப்பட்ட தீவு. அந்த அடையாளம் இன்று வரை தொடரும் வட்டாரம்தான் நார்த் பிரிட்ஜ் கம்போங்கலாம் வட்டாரம். அதன் ஒரு கோடியில் ஹை ஸ்ட்ரீட். KM Ali Muhammad is my father's shop, which is established in High Street with number 38 and 40. It started in 1914 when he was a young person. So he started as a rental place, and later he bought a place next to each other, number 38 and 40. We deal with gemstone, diamond, jewelry, crystalware, all the silverwares, and watches also we have. ஹபீப் ஹேண்டிகிராஃப்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த தொழிலை. அங்கே வந்து நாங்கள் முந்தி ஆரம்பத்தில் பாய், கூடை, மரம், இந்த வக்கில், இந்த ஃபிஷ்ஷிங் பாஸ்கெட்டு, அதாவது இந்த மீன் பிடிச்சி போடுறதுக்கு இந்த உள்ளதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் காலத்தில் வந்து டூரிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நிறையா டூரிஸ்ட் வருவாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டோம். அப்புறமா நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த கொஞ்சம் ஹேண்டிகிராஃப்ட் வியாபாரம் பண்ண இதை மாற்றலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து, இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து கொஞ்சம் சாமான்களை கொண்டு வந்து
அந்த கூடைங்க முன்னாடி இருக்கும். ஆனால் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டூரிசமாக தான் இருக்கும். எங்கள் கடைக்கு நேரம் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒய்கேன்னு சொல்லி இந்த ஜிப் சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸ். எல்லா பெண்கள் ஆடைகள் அல்ல ஆண்கள் ஆடைகளுக்கெல்லாம் இந்த ஜிப் வைப்பாங்கள்ல, அது ஒய்கேக்கே அங்கே தான் இருந்தது. டிஜி கேட்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் சீராப் இருக்கும், பண்டோக்கு போடுறது. அந்த இன்னும் 2-3 ஆய்பாத்து கத்திராலாம் போடுவாங்கள்ல, அந்த சீராப் எல்லாம் செய்கிறது டிஜி கேட். அவங்களும் ரொம்ப பலமுறை 70-80 வருஷம் அங்கே இருந்தது. டைசைங்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு சாமான் கடை இருந்துச்சு, பொம்மைகள்லாம் நிறைய வைப்பாங்க. அங்கே நிறையா இந்த ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வைப்பாங்க. கமால்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கே தான் டீ குடிப்பாங்க, அங்கேருந்து தான் டீ வாங்கிட்டு வருது. அந்த காலத்தில் டீ வாங்கும்போது எப்படின்னா அந்த கேனில் கொடுப்பாங்க. அதாவது இந்த பால்ட்டினை உடச்சி விட்டுட்டு நடுவில் ஓட்டை போட்டு பிளாஸ்டிக்கை போட்டு கொடுப்பாங்க. அது சூடாகவே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கடையில் ஊற்றி சாப்பிடும்போது அந்த சூடு இருக்கும். இப்போ உள்ள காலத்தில் பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது அவங்க போய் அங்கேயும் அப்படி தான். அவர்கிட்ட போனோம்னா அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு 10 கிளாஸ் போட்டுட்டு அந்த 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 டீயில் வந்து அந்த ஒரு இதில் இது பண்ணுவாங்க. அதை அப்படியே கொட்டிவிட்டு மறுபடியும் டீயை போட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரியான டீ இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்காங்க. சுல்தான் பள்ளிவாசல் இன்று வரை அந்த வட்டாரத்தின் அடையாள சின்னமாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, சில 100 மீட்டர் சுற்றளவில் ஹாஜா ஃபாத்திமா பள்ளி, மலபார் பள்ளி என்று 3 மசூதிகள் நிற்கும் வட்டாரம் இது. இந்திய முஸ்லிம்களின் வழிபாட்டிற்கு மிக வசதியான இடம் என்றால் இந்த நார்த் பிரிட்ஜ் வட்டாரம்தான். குறிப்பாக மலையாளி முஸ்லிம்கள் பெருமளவில் கூடும் பள்ளிவாசல் மலபார் பள்ளிதான். மலபார் பள்ளிவாசல் வந்து ஒரு நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லோரும் வந்து அங்கே போவாங்க. பெரும்பாலும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அங்கே தொழுவதற்கு அங்கே போவாங்க. ஒரு தேர்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக், அதாவது என்னென்னா மையத்து நிஸ்காரம்னு சொல்லி ஊரில் யாராச்சும் வந்து அவங்க தவறி போனாங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் நடக்கும். அதுக்காகவே வந்து சிங்கப்பூரில் மாசிலிங்கில் இருந்தாலும் சரி, செம்பாவாங்கில் இருந்தாலும் சரி, நேவல் பேஸில் இருந்தாலும் சரி, அங்கேருந்து இங்கே வந்து அவங்க தொழுதுட்டு தான் போவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து எல்லோரும் தொழுதுனால அங்கே வந்து அது பள்ளிவாசல் முடிஞ்சோடனே அந்த கடைகளெல்லாம் போய் சாப்பாடுறது அது ஒரு சகஜம். அப்படி தான் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து இங்கே பெரும்பாலும் நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் இட்ஸ் லைக் அ சோஷியல் கேதரிங் ஃபார் ஆல் த ஜென்டில்மன் ஃபார் ஃப்ரைடே ப்ரேயர்ஸ். 1963 வந்து தொடங்கப்பட்ட மலபார் பள்ளியில் வந்து பல இமாம்கள் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இமாம் வந்து மௌலானா அபுபக்கர் என்று கூறப்படும் மௌலானா. அவர் என்னைக்கு வந்து 1971 குர்ஆன் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஞாபகம் நான் மறக்க முடியாது. முஸ்லிம்களின் 5 கடமைகளில் ஒன்று ஹஜ் பயணம். வசதி உள்ளவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஆன்மீக யாத்திரைக்கு சில முன் ஏற்பாடுகள் தேவைப்படும். ஹஜ் பயணத்திற்கு செல்வதற்கான உடைகள், இதர பொருட்கள் வாங்கும் இடமாக நார்த் பிரிட்ஜ் வட்டாரம் இன்று வரை இருந்து வருகிறது. ஹஜ்ஜுக்கு போகிற பில்கிரிம்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வேண்டுகிற சாமான்கள்லாம் வந்து அந்த வட்டாரத்தில் தான் கிடைக்கும். 60 வயதை ஒத்தவர்களுக்கு நார்த் பிரிட்ஜ் சாலையில் நின்ற ராயல் மற்றும் டைமண்ட் திரையரங்குகள் கண்டிப்பாக நினைவிருக்கும். தமிழ் திரைப்படங்கள் அதிகம் திரையிடப்பட்ட திரையரங்குகள் இவை. ஒரு திரையரங்கில் எம்ஜிஆர் படம் என்றால் மற்றதில் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஓடும். இந்த போட்டி படம் பார்க்க வருபவர்களின் மத்தியிலும் இருந்தது. Yeah, we were also the owners of Diamond Theatres where we show all this movie from India, Malaysia and Indonesia. இதுக்கு வந்து ஒரு மத்தியானம் 2:30 மணி மிட்னி ஷோ போயிடுவோம். முடிச்சுட்டு என்ன செய்வோம், நேராக இஸ்லாமிக்கு அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றது. அப்புறம் வந்து டைமண்ட் தியேட்டரில் வந்து ஒரு 8-7 மணிக்கு ஒரு படம் பார்க்குறது. அந்த இடத்துல வந்து ராயல் ஃபுல்லாக வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க ராயல் தேட்டர். டைமண்ட் வந்து சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் வந்து இது பண்ணாங்க, கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அவங்க. அந்த இடத்துல அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது முர்த்தபா சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த மலபார் கடை பள்ளிவாசலுக்கு ஏற்ற மாதிரி போவாங்க. பிரியாணி சாப்பிட்றவங்க அந்த ஜூப்ளின்னு ஒன்று இருக்கும் பக்கத்தில், எங்களுக்கு பக்கத்தில். அவங்களும் நாங்களும் வந்து ரொம்ப நல்ல ஒத்துமையாக ஒரே மாதிரி சாப்பாடு, ஒரே மாதிரியான ட்ரேட் தான் அங்கே 2 பேருக்கும். இப்போ 2 படங்களும் புதிய படங்கள் வரும்போதோ விடுமுறை நாட்களோ அந்த பகுதியை நார்த் பிரிட்ஜ் நடக்க முடியாது. இன்றைக்கும் எப்படி இந்த லிட்டில் இந்தியாவில் சில பகுதியில் வந்து ஜன நெரிசல் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். Even Shivaji, Jemni Ganesan and his wife
came to our home because we were exhibiting theatres. So I remember I also have a picture of them in our home. And not only that, even MGR also, one day I met him when he came down to Singapore with my father together. உழைப்பிற்கும் பிழைப்பிற்கும் மத்தியில் கேளிக்கைக்கும் கொண்டாட்டத்திற்கும் கண்டிப்பாக அவகாசம் இருக்க வேண்டும். ஒரு இயந்திர வாழ்க்கையில் இருந்து நம்மை மீட்பது இந்த ஏற்பாடுகள்தான். நார்த்பிரிட்ஜ் வட்டாரத்து வர்த்தக சமூகத்திற்கு இது நன்றாகவே தெரிந்திருந்தது. குறிப்பிட்ட அந்த இசை நிகழ்ச்சி, திருவிழா கூடங்களில், பிறநாள்கள், இந்த மாதிரி நேரங்கள் நடக்கக்கூடிய கட்சிகளில் உள்ளூர் பாடல்களும் பாடியிருக்காங்க. குறிப்பாக இசைமுரசு ஈயம் அணிவாணன் போன்றவர்களும் அந்த பகுதியில் வந்து பாடி ஒரு பிரபலமாக அன்றைய காலத்தில் நம்ம பார்க்கப்பட்டது உண்டு. உள்ளூரில் நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் ஷாஜஹான் இசைக்குழு, வசந்தம் இசைக்குழு இவரெல்லாம் கூட இருந்திருக்காங்க. இன்றைக்கி பாடல்களாக பல பேர் கூட சிறு வயசில் அங்கே பாடி பயிற்சி பெற்றவர்கள் என்பதையும் நம்ம சொல்லலாம். நம்ம சின்ன வயசில் இருந்து வந்து பழகுன கூட்டாளிங்க எல்லோரும் சேர்ந்து அப்போவே வந்து பீச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருந்தோம். இப்போவும் வந்து 29-30 பேர் அந்த குரூப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு தனி கர்வம்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்டா நம்ம போகிறது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க வருவாங்க. நோன்பு பெருநாள் டயத்தில் வந்து 27ஆம் கிழமைன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம அரப் ஸ்ட்ரீட், அந்த பொஸ்ரா ஸ்ட்ரீட் கிட்டக்க பாய் கடைன்னு ஒரு தேநீர் கடை இருக்கும். அங்கே இன்னைக்கு வரைக்கும் மீட் பண்ணி அன்றைக்கி நைட்டாச்சும் மீட் பண்ணுறது. கேலாங் சராயில் வந்து அந்த பஸார் போடும்போது இந்த குரூப்பான பாய்ஸ் எல்லாருமே போவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட எல்லோரும் சேர்ந்து ஜேபிக்கு போய்ட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த க்ளோஸ்னஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த இதை நாங்கள் இன்னும் விடலை. மாற்றங்கள் நம்மில் சில ஏக்கங்களை விதைக்காமல் நிகழ்வதில்லை. பார்த்த தொழில், பழகிய முகங்கள், பரிச்சயமான இடங்கள், இவையெல்லாம் பல அவசரங்களுக்கு நடுவில் நமக்கு ஆறுதல் தரும் அம்சங்கள். உண்மையில் இவர்கள் வியக்கத்தக்க மனிதர்கள்தான். எத்தனையோ மாற்றங்களுக்கு மத்தியில் இன்னும் நார்த்பிரிட்ஜ் வட்டாரத்தில் தொழில் நடத்தி கொண்டிருக்கும் இவர்கள் நிச்சயம் உறுதியான மனிதர்கள். அந்த நாட்களுக்கு திரும்பி போகணும்னு சொன்னால் நான் தான் முதலாளாக இருப்பேன். திரும்பி அந்த மாதிரியான ஒரு காலத்துக்கு போகணுன்னா அது கிடைக்காது. இன்றைக்கி அந்த இதே இல்லை. 1967, 66 அங்கே இருந்தது. இப்போ நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த தேட்டரங்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போது நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் அதுதான் மூளையில் குடிக்கொண்டிருக்கு. ஃப்ரீயாக இருக்கும்போது சில நேரத்துக்கு இந்த ஆல்பத்தை எடுத்து புரட்டுறது, அதில் இந்த பல படங்கள், அதாவது நண்பர்களோட உட்காந்துருக்கிறது, நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது, நண்பர்களோட போய் சாப்பிட்டது, இதெல்லாம் வந்து பார்த்தா தானாலேயே என் கண்கள்லேருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். சொல்லும் போது எனக்கே வந்து அந்த மறுபடியும் அந்த மாதிரி நான் கிடைக்க போயிடுச்சு. சிலவங்க இல்லை, அதாவது என்னுடைய கூட்டாளிகள்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் கூட இருந்தோம், இப்போ அவங்களாம் இல்லை. சரித்திரம் என்பது எழுதி முடிக்க முடியாத புத்தகம்தான். அதில் ஒரு தலைமுறையின் வாழ்க்கை என்பது ஒரு அத்தியாயம். இந்த தொடர் நெடுக இதை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவர்கள் வாழ்ந்து போன வாழ்க்கை மகத்துவம் நிறைந்தது. சில சமயம் யோசித்து பார்த்தால் ஒன்று புலனாகும். இடம் சார்ந்த கதைகள் அங்கு நின்ற கட்டிடங்களை விட வலிமையானவை. பதிமூன்று வாரங்கள், பல வட்டாரங்களின் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகள். இந்த தொடரில் நாம் சந்தித்த மனிதர்கள் பகிர்ந்து கொண்ட வாழ்க்கை அனுபவங்கள் பல. அந்த அனுபவங்களை கேட்டு நாம் புன்னகைத்த தருணங்கள் உண்டு, நெகிழ்ந்த தருணங்கள் உண்டு, ஆச்சரியப்பட்ட தருணங்கள் உண்டு. முக்கியமாக இவர்களின் கதைகளில் இருந்து நாம் கற்றதும் பெற்றதும் அதிகம் உண்டு. இந்த நிகழ்ச்சி நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்தது. நோன்பு பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம் அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள்.